ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் தவ காலத்திலே இருக்கிறோம். இந்த காலத்திலே இயேசுநாதனுடைய பாடும் மரணம், அவருடைய உயிர்த்தெழுந்தல், இதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஞாயிறு பள்ளியில அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜூனியர் சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த ஜூனியர் என்று சொல்கின்ற அந்த பிள்ளைகளை எல்லாம் அழைத்து, அடுத்த வாரம் வர்ற போது நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அடுத்த வாரம் வருகின்ற பொழுது நீங்கள் அதற்கு பதில் எழுதி கொண்டு வர வேண்டும். இயேசுநாதனுடைய சிலுவை மரணத்திற்கு யார் காரணம், அவருக்கு இதற்காக இந்த சிலுவை மரணத்திற்கு அவர் காரணராக இருந்தார் என்பதற்குண்டான விளக்கத்தையும் நீங்கள் எழுதி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். பிள்ளைகள்லாம் ரொம்ப ஆர்வமா வீட்டில் போய் அவங்க பெற்றோர்ல நச்சு எடுத்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்த பிற்பாடு சண்டே ஸ்கூல் டீச்சர் எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டாங்க. பார்த்த பின்னாடி அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பான்மையான பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் கேட்டிருப்பார்கள் அல்லது வேதத்திலிருந்து வாசித்திருப்பார்கள். எப்படியோ யூதாஸ் காரியோத்து ஒரு முக்கியமான காரணம் என்று எழுதின பிள்ளைகள் உண்டு. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் பேராசை என்று எழுதியிருந்தார்கள். நீ யாருமே எதிர்பார்க்கலப்பா, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு டீச்சருக்கு. யூதாஸ் காரியோத்துக்கு எத்தனை பேர் யூதாஸ் தான் காரணம் என்று எழுதினார்களோ அதே அளவினால எண்ணிக்கையில் உள்ளவர்கள் பிலாத்துவும் இதற்கு காரணம் என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சா. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் பிணக்கு என்று தமிழ்ல போட்டிருந்தார்கள். பிலாத்துவின் பிணக்கு. பிணக்கு என்று சொன்னால் ஒரு தமிழ் வினைச்சொல். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சண்டை, சச்சரவு, ஊடல், நெருக்கடி, மாற்று கருத்து, இப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த பிலாத்துவின் பிணக்கை குறித்து நான் திருமறையிலிருந்து நாம் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பஸ்கா காலம், எருசலேம் முழுவதும் யூதர்கள் மக்கள் கூட்டம் அங்கே இருக்கிறது. அப்பொழுதுதான் இயேசுநாதரை கைது செய்கிறார்கள். கைது செய்த பிற்பாடு நடக்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நாம் அறிவோம். சிறப்பாக மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம், 2 அதிகாரங்களிலே இயேசுநாதர் மரண தண்டனை விதிப்பதற்கு, இயேசுநாதர் சிலுவை மரணத்தை ஏற்பதற்கு பிலாத்துவினுடைய பங்கு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நீங்க அந்த வேதத்தை வாசிக்கிற போது ஜாக்கிரதையை வாசிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிலாத்துவை பத்தி பைபிள்ல சொல்லியிருக்கிறது, சிறப்பாக நற்செய்தி நூல்ல சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, என்னமோ பிலாத்து ரொம்ப நீதிமான் மாதிரியும், அவன் இயேசுநாதரை காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ணி முடியாத மாதிரி, இன்றெல்லாம் ஒரு வகையான ஒரு மென்மையான ஒரு முகத்தை காட்டுகின்ற ஒரு போக்கு நற்செய்தி நூல்களில் இருக்கிறது. நான் ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ரோமருடைய வரலாறு, சிறப்பாக பலஸ்தீனா தேசத்திலே ரோமர்கள் ஆட்சி செய்த வரலாற்றை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் பிலாத்துவினுடைய வேறு முகம் நமக்கு தெரியும். பிலாத்துக்கு என்ன சொல்றாங்க, பொந்தி பிலாத்து என்று சொல்கிறார்கள். பொந்து என்பது அவனுடைய குடும்ப பெயர். அவர்கள் அதிகமான செல்வாக்குள்ளவர்கள், அதிகமாக பணம் படைத்தவர்கள். அப்படிப்பட்ட குடும்பத்திலே இருந்து இவர் வருகிறார். இவர் யூதேயா பகுதியிலே, ரோமர் காலனி ஆகிய யூதேயா பகுதியிலே 10 ஆண்டு காலம் கவர்னராக, ஆளுநராக இருப்பதற்காக வந்திருக்கிறார். இப்பொழுது நிகழ்ச்சிக்கு வருவோம். இயேசுநாதரை சிறைப்பிடித்து கொண்டு போய் பிலாத்து முன்பாக வைக்கிறார்கள். என்ன குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசினா தான் காரியம் நடக்கும். இந்த யூத தலைவர்கள், யூத மத தலைவர்கள், சதுசேயர், பரிசேயர், பிரதான ஆசாரியர், இவர்களெல்லாம் எப்படியாவது இயேசுநாதரை சிலுவையில அறைய வேண்டும். அதற்காக யார் இடத்துல எப்படி சொன்னா அது காரியம் நடக்கும் என்பதை நன்கு கற்று தெரிந்திருந்தார்கள். ஆகவேதான் பிலாத்து கிட்ட போய் சமய பிரச்சனை எதுவுமே அவங்க பேசல. அவங்க என்ன சொன்னாங்க, யூதருக்கு ராஜா என்று சொல்லி ரோமருடைய ஆட்சிக்கு விரோதமாக இவன் கலகம் செய்கிறான். அப்படி பேசுற பொழுது சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க, இவன் கலிலேயா தொடங்கி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே பிலாத்து கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டாரு. ஏன்னால் கலிலேயா அவருடைய ஜூரிடிக்ஷன் அல்ல, அவருடைய எல்லை பிரச்சனை இப்ப அங்க வந்துருச்சு. கலிலேயாவுடைய கவர்னர் ஏரோது. அவன் என்ன பண்றான், நீங்க இவர் ஏரோது அழைச்சு கொண்டு போங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஏரோது இடத்துல சென்ற பின்பு ஏரோதுக்கு ரொம்ப நாள் ஆசை, எப்படியாவது இயேசுநாதரை பார்க்கணும். நிறைய கேள்விப்படுறோம், மக்கள் கூட்டம் பின்னாடி போகுது, நிறைய அதிசயம் செய்யறாரு, அற்புதம் செய்யறாரு, எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவன் போய் தேடிட்டு போக முடியுமா இயேசுநாதரை? இப்பொழுது விசாரணைக்காக வந்திருக்கிறார். ஆகவே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இயேசுநாதர் அவனிடத்திலே ஒரு வார்த்தையும் பேசவில்லை.
ஏரோது இயேசுநாதரை தண்டித்து அவரை அவமதித்து அடித்து அவரை திருப்பி பிலாத்துவின் இடத்திற்கே அனுப்பினார் என்று சொல்லி லூக்கா செய்தி நூலில் நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஏரோது ஆரம்பத்தில் என்னமோ ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிற மாதிரி, ஏதோ பகைமையே இல்லை, பிரச்சனையே இல்லை என்பதை போல இயேசுநாதர் இடத்துல வரவேற்ற பின் இயேசுநாதர் அவரிடத்துல ஒன்றும் பேசல என்பதை மனதில் வைத்தோ என்னமோ அவரை துன்பப்படுத்துகிறான், அடிக்கிறான். உங்களுக்கு தெரியும், அவரை அவமதித்து பிற்பாடு பிலாத்தின் இடத்துல அனுப்பிவிடுகிறான். இப்பொழுது பிலாத்து எப்படியாவது இவரை சொல்றாரு, நீங்கெல்லாம் குற்றம் சொல்றீங்க, இவர் ரோமருக்கு விரோதமாக கலகம் செய்தார், அப்படி ஒன்றும் இல்லையே என்று சொன்ன மாத்திரத்தில் இல்லை இல்லை இவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இல்ல, ஏரோதுமே இவரிடத்துல ஒரு குற்றமும் காணவில்லையே. இப்பொழுது திடீர்னு ஞாபகம் வருது பிலாத்துவுக்கு. ஏன்னு கேட்டீங்க, இந்த பண்டிகை காலத்துல யாராவது ஒருவரை விடுதலை செய்வது வழக்கம். அதனால அப்படி செய்து விடலாமா அப்படி என்று கேட்கின்ற பொழுது முடியாது, இயேசுநாதரை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுதுதான் தன்னுடைய மனைவி தனக்கு அனுப்பின செய்தி அவனுக்கு வந்து சேர்கிறது. என்ன செய்தி என்று சொன்னால், தன் மனைவி சொல்கிறார், ஒரு இரவிலே ஒரு கனவு கண்டேன், அந்த கனவிலே கடவுள் என்னை சந்தித்தார், இவன் நீதி பெற இவரை கொல்ல வேண்டாம், இவருக்கு தீங்கு செய்ய வேண்டாம் என்றெல்லாம் சொன்னதை பிலாத்துவின் இடத்துக்கு செய்தி போகிறது. நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா மனைவி சொன்னா உடனே அவர் கேட்டுருவாருன்னு? இல்லவே இல்லை. ஏனென்றால் நீங்க இதெல்லாம் பார்க்கிற போது பிலாத்துவினுடைய ரொம்ப மென்மையான முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யூத வரலாற்றை வாசித்து பார்த்தால் யூதர்களுக்கு மிகப்பெரிய முரட்டுத்தனமான வன்முறையை தூண்டக்கூடிய கொடுமையான ஆட்சி செய்தவன் பிலாத்து. ரெண்டு முக்கியமான காரியங்களை வரலாற்றில் வாசிக்கிறோம். முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், எருசலேமிலே இவன் தங்கி இருந்த அந்த கோட்டை, அவருடைய கோட்டையை தங்கி இருந்த கோட்டையை புதுப்பிப்பதற்காக அதுக்கு ஆளுகளை அனுப்புறாரு. எங்க அனுப்புறாருன்னு கேட்டீங்கன்னா, யூதர்களுக்கு மிக முக்கியமான புண்ணிய தலமாக விளங்குகின்ற அந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய மகா பரிசுத்த தலத்தின் வழியாக போர் வீரர்களை எல்லாம் அனுப்புறாரு. அவங்க ரொம்ப நொந்து போச்சு. அவங்க யூதர்களுடைய மத உணர்வை ரொம்ப புண்படுத்திட்டார். அப்புறம் அவன் போய் பின்னாடி அந்த அரண்மனையெல்லாம் புதுப்பிச்சு எல்லாம் பண்ணி கழுகு சின்னத்தை வச்சுட்டாங்க. ஏன்னா ரோமர்களுடைய சின்னம் கழுகு, ரோமர்களுடைய கடவுள் மார்ஸ், அதுக்கு ஒரு சிலையை வச்சுட்டார் அங்க. இப்படி யூதர்களுடைய சமய உணர்வுக்கு எதிராகத்தான் எல்லாத்தையும் செய்துட்டார். ஆனா நீங்க யாரும் கேட்க முடியாது, என்ன என்று கேட்க முடியாது. ரொம்ப ஊழல், ரொம்ப லஞ்சம். ஆமாங்க, நான் சொல்லல, யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசிபஸ் சொல்றாரு. அவர் வன்முறையாளர், முரட்டுத்தனமானவர், யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டார், கொஞ்சம் கூட ஒத்து வர மாட்டாரு, லஞ்சம், ஊழல், முரட்டுத்தனம் என்றெல்லாம் பல குற்றங்கள் இவர் மேல் சொல்லப்படுகிறது. எல்லாவற்றுக்கு மேலாக யூதர்களை கடும் இரும்பு கரம் கொண்டு அடக்கின ஒரு ஆள் இவர். சரி, இன்னொரு முக்கியமான சம்பவத்தை வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கொடுமையான விஷயம். உங்களுக்கு தெரியும், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரத்துல பிலாத்து கலிலேயருடைய பலியிலே ரத்தத்தை சேர்த்தான் என்றெல்லாம் ஒரு வார்த்தை வரும். அதை பற்றி விளக்கம் ஒன்றும் நமக்கு தெரியல, அதை பற்றி விவரங்கள் சொல்லப்படவில்லை. ஆனால் வரலாற்றில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், சமாரியர்கள் எல்லாம் கெர்ஷிம் மலைக்கு சென்று, அவர்களுக்கு அது புண்ணிய மலை, அவர்களெல்லாம் புண்ணிய யாத்திரை செல்வார்கள். ஏன்னு கேட்டால், அவங்க நம்பிக்கை பிரகாரம் மோசே அந்த மலையில தான் உடன்படிக்கை வாங்கினாரு. ஆகையினாலே அங்கே புண்ணிய யாத்திரை செல்வது வழக்கம். அப்போ என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆலயத்தில் செய்யக்கூடிய சில பாத்திரங்கள் இவையெல்லாம் அங்கே அந்த மலையிலே ஏதோ ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்குது என்று அவங்களுடைய நம்பிக்கை. ஆகையினால இந்த சமாரியர்லாம் ரொம்ப கூட்டமா போய் அந்த பாத்திரங்களை எல்லாம், புனித பாத்திரங்களை எல்லாம் தேடுகின்ற ஒரு சம்பவம் நடந்தது. அந்த செய்தி போயிடுச்சு பிலாத்துக்கு. பிலாத்துக்கு ஒரு மோசமான ஒரு உளவியல் பிரச்சனை இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்காவது கூட்டம் கூடிட்டா பிலாத்துக்கு பிடிக்காது. உடனடியாக தன்னுடைய ஆட்சிக்கு, தன்னுடைய அதிகாரத்திற்கு, ரோமருடைய ஆட்சிக்கு ஏதோ ஆபத்து வந்ததுன்னு சொல்லி உடனே தீவிரமாக செயல்படுவார். அப்படித்தான் இவர்கள் கட்சி மலையில் இருக்கின்ற பொழுது இவன் மிக முரட்டுத்தனமாக சென்று ஆயிரக்கணக்கான மக்களுக்கு துன்பம் வைத்து அநேகரை இவன் கொன்றான். ரத்த ஆறு ஓடினது. இந்த செய்தி கேட்ட முன்னாடி ரோம பேரரசர் தெபேரியஸ் என்ன பண்ணிட்டான்னு, போதும்பா, நீ அங்க கவர்னரா இருந்தது போது சேர் நீ என்று அவரை திருப்பி அழைத்து கொண்டாரா. இது வரலாற்றில்
இயேசுநாதர் இடத்துல அவர் கேட்கிறார், இப்ப இப்படியெல்லாம் உன்னை பற்றி குற்றச்சாட்டு சொல்றாங்களே, ஏன் நீ ஒன்றும் பேசவில்லை என்று கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் அதுக்கு ஒன்றும் பேசல. இப்பொழுது பண்டிகைக்கு ஒரு ஆளை விடுதலை செய்யணும், அதற்கும் வழி இல்லை. மனைவி சொன்னதையும் கேட்க, ஏனென்றால் இந்த யூத மத தலைவர்கள் பிடிவாதமாக இயேசுநாதரை சிலுவையில் அறையும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது என்ன செய்யறாரு, போய் தண்ணியை எடுத்து இந்த குற்றம் என் மேல் சுமர வேண்டாம் என்று கைகளை எல்லாம் கழுவிட்டார். கை கழுவினா போதுமா? உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, உன் செயல்பாடு எப்படி இருக்கிறது? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? பிலாத்துங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, வாள் ஏந்துகிறவன் என்று அர்த்தம். அப்படின்னு என்ன? வீரம் நிறைந்தவன். ஆனால் நீங்கள் திருமறையை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் இயேசுநாதரினுடைய மரண தண்டனை கொடுக்கின்ற அந்த நிகழ்ச்சியை சற்று உற்று நோக்கினால், பிலாத்து என்ன வீரனா, வாளேந்தியவனா? இல்லவே இல்லை. பிலாத்து ஒரு கோழை. ஏன் தெரியுமா? இவர் ஒரு நீதிமான் என்று இவருக்கு தெரியும், இவர் மேல் ஒரு குற்றமும் இல்லை என்று இவருக்கு தெரியும். மனைவியிட்ட இருந்து செய்தி வந்துடுச்சு, எல்லாம் தெரிஞ்ச பின்னாடியும் அவன் இயேசுநாதரை சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பளிக்கின்றார். சுருக்கமா சொல்ல போனா, இவன் அங்கே இருக்கின்ற மெஜாரிட்டி பெரும்பான்மையான மக்களினுடைய குரலுக்கு அவன் கீழ்ப்படிந்து விட்டான், சொந்த மனசாட்சிக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. அவருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் தக்க வைக்கணும், அவற்றையெல்லாம் தொடர்ந்து தக்க வைக்க. ஆகவே நீதி நடந்தா என்ன, அநீதி நடந்தா என்ன என்று கண்ணை மூடிக்கொண்டு பிலாத்து தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை காண்பிப்பதற்காக அவன் இயேசுநாதரை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறான். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஏதோ அந்த காலத்துல பிலாத்து மாத்திரம் அப்படி செய்த நினைச்சிடாதீங்க. இன்றைக்கும் பிலாத்து இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆட்சியிலே இருப்போர், அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டு அநீதியாக இருந்தாலும் பெரும்பான்மை மக்களுக்கு செவி சாய்க்கிற தலைவர்களை இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். மனசாட்சியோடு நீதி நேர்மைக்காக நிற்கின்ற தலைவர்கள் யார்? ஒருத்தருமே இல்லை, ஒருத்தருமே இல்லை. இந்த பாவம், இந்த பிலாத்துடைய மனைவி பாருங்க, நீங்க திருமறையை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவ ரொம்ப தைரியமான பெண்மணி, ரொம்ப தைரியமான ஒரு தனி ஒருத்தியாக அவள் தான் கணவனுக்கு செய்தி அனுப்புறார். பயப்படல. சிங்கப்பெண், சிங்கப்பெண். அவ வந்து ரோம பெண் தான், ஆனால் அவள் இயேசுநாதரை அறிந்திருக்கிறாள். ஆனா இன்னொன்னு நீங்க அதை வாசித்து பாருங்க, 2 குறிப்பு. ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மாவுக்கு ராத்திரியில கனவு கண்டேன் என்று சொல்லுவார். நீங்க பைபிள்ல எல்லா பக்கம் நீங்க வாசிச்சு பாருங்க, கனவுல ஆண்கள் கனவுல தான் கடவுள் வருவார், ஆண்கள் கனவுல தான் கடவுளை தான் வெளிப்படுத்துவார். பெண்கள் கனவிலே வந்ததாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு பெண்மணி கனவு, அதான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரே பெண்மணி இவர்கள் தான். இந்த அம்மா வந்து தனி ஒருத்தியாக ஒரு சிங்க பெண்ணாக அவர் நீதிமான் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் இவங்களுக்கும் சண்டை இருக்கும், பேசிக்க மாட்டாங்க. ஆனா திடீர்னு எதிர் வீட்டுக்காரன் ஏதோ சண்டைக்கு வந்துட்டான்னா இவங்க 2 பேரும் சேர்ந்துக்குவாங்க. அப்படித்தான் ஏரோதும் பிலாத்துவும் பகை, அவர் கூட சரியா போகாது. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இயேசுநாதனுடைய விசாரணையிலே மரணத்திலே கை கோர்த்து அவர்கள் நண்பர்களாகி விட்டார்கள். இதுதான் உலக இயல்பு. அநீதி நடக்கின்ற பொழுது நீதிக்கு எதிரான அநீதியை செய்வதற்கு எல்லாரும் ஒன்று கூடி வருவார்கள், ஆனால் நியாயம் செய்யறதுக்கு ஒருத்தர் வரமாட்டாங்க. சரி, இதையெல்லாம் இயேசுநாதர் எப்படி எதிர்கொண்டார் என்பதுதான் சிலுவை நமக்கு சொல்கின்ற பாடம். பிலாத்துவின் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று தெரியுமா? இத்தனைக்கும் நடுவுல இயேசுநாதர் கொஞ்சமும் பயமின்றி அமைதியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலே அநீதி வெல்லும், இந்த உலகத்திலே பெரும்பான்மையான மக்களினுடைய குரல் கேட்கப்படும், நீதி அடக்கம் பண்ணப்படும், எல்லாம் நடக்கும். ஆனால் அதை குறித்து நாம் அஞ்சி விடக்கூடாது என்பதைத்தான் இயேசுநாதர். நீங்க பாருங்க, அவர் முகத்தை பாருங்கள், கொஞ்சம் கூட அவர் அச்சப்படவில்லை, பயப்படவில்லை. அவர் சிலுவைக்கு தன்னை கையளிக்கின்றார். தானாக முன்வந்து இந்த துன்பங்களை, அவமானத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தாமாக முன்வந்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆளுமை இல்லாத தலைவர்கள் இருக்கின்ற நாடு, ஆளுமை இல்லாத தலைவர்கள் இருக்கக்கூடிய நிறுவனம், திருச்சபை, இவற்றிலெல்லாம் கைப்பாவைகளும் கைக்கூலிகளும் தான் செயல்படுவார்கள். எட்டி பாருங்க,
பஸ்கா பண்டிகை அன்னைக்கு நடந்தது என்ன? எல்லாமே கைப்பாவை தான். வந்தவனெல்லாம் கைக்கூலி தான். இயேசுநாதை சிறுவையில் அறையும் என்று சொன்னவனெல்லாம் கைப்பாவை, கைக்கூலி. அப்படித்தான் ஆளுமை இல்லாத தலைவர்கள் இருக்கின்ற இடத்துல இந்த கைப்பாவைகளும் கைக்கூலியும் தான் முன்னணியிலே இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கின்ற ஒரே ஒரு வார்த்தை நமக்கு என்னவென்று சொன்னால், இந்த கைப்பாவைகளையும் கைக்கூலிகளையும் கண்டு நீ அஞ்ச வேண்டாம். கடவுள்தான் நம்முடைய வாழ்வின் சூத்திரதாரி. நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரங்களிலே வைத்திருக்கின்றார். அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லி, நாம் வாழுகின்ற இந்த தீமை மிகுந்த உலகத்திலே, அநீதி மிகுந்த உலகத்திலே, ஒருவேளை நாம் நீதிக்காக நிற்கின்ற போது துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கும். ஆனால் இயேசுநாதரை நீங்கள் பார்ப்பீர்களானால், என்னுடைய வாழ்வினுடைய நாயகன் என் தந்தை, என் பிதா. ஆகவே இப்படிப்பட்டவர்களுடைய அநீதி, இப்படிப்பட்டவர்கள் எனக்கு செய்கின்ற தீமை என்னை ஒன்றும் செய்து விடாது என்ற துணிச்சலோடு சிலுவை மரணத்திற்கு தன்னை ஒப்படைக்கிறதை பார்க்கிறோம். அன்பான விசுவாசிகளே, இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நீதிக்காக கண்டிப்பாக நிற்க வேண்டும். அநீதியை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். துன்பங்களுக்காக அநீதியை ஆதரிக்க கூடாது. துன்பங்கள் வந்துருமே என்று சொல்லி அநீதியை ஆதரிக்க கூடாது. பெரும்பான்மை மக்கள் எல்லாம் இருக்கின்ற போது நம்மை அவர்கள் ஓரங்கட்டி விடுவார்களே என்று நினைக்கக்கூடாது. கடவுள் ஒருவரோடு நாம் இருந்தால் நாம் தான் பெரும்பான்மை என்பதை மறந்துவிட வேண்டாம். கடவுள் ஒருவரோடு நாம் இருந்தால் நாம் தான் பெரும்பான்மையானவர்கள். ஆகவே இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவரே, என் வாழ்விலே நீரே நாயகன், நீரே அதிபதி. அநீதிகளை கண்டு இந்த பெரும்பான்மை மக்களினுடைய கூக்குரலுக்கு மத்தியில நான் உண்மையுள்ள கிறிஸ்துவனாக வாழ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை ஆண்டவருடைய திருக்கரங்களிலே ஒப்படைப்போம். இந்த பொந்தி பிலாத்தினுடைய ஆணை தீர்ப்பு மிக கொடுமையான தீர்ப்பு. ஆனால் அந்த தீர்ப்புக்கு விடை இயேசுநாதனுடைய உயிர்த்தெழுதல். கர்த்தர் உங்களை எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக.